தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இந்த உலகம் முழுக்க பயணம் செய்யும் மனிதன் ஒரு கட்டத்தில் உள்ளுக்குள் பயணம் செய்ய ஆசைப்படுவான். அந்த உள்ளார்ந்த பயணத்தின் உச்சிதான் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை. பக்தர்கள் கைலாய மலையை அடைந்து வாழ்வின் பயனை அடைய சிம்ஹா டூர்ஸ் சிறந்த முறையில் இந்த பயணத்தை வழிநடத்தி கொடுக்கிறோம் என்பதை பக்தியோடும் அன்போடும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய தேசத்தின் புனித யாத்திரை தலங்களுக்கு மக்களை பத்திரமாக அழைத்துச் சென்று மீண்டும் தங்கள் ஊர்களுக்கே அழைத்து வருகிறார் சிம்ஹா டூர்ஸின் நிர்வாக இயக்குனர் திருமதி அஸ்வினி அவர்கள். ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த இந்த துறையில் திருமதி அஸ்வினி அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இவர் சாதிக்க நினைக்கும் பல பெண்களின் முன்னோடி என்று சொன்னால் அது மிகையாகாது. யாத்திரை மேற்கொள்ளும் அனைவருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு இவருடைய அனுபவம் மிகுந்த நம்பிக்கையை தருகிறது. கைலாஷ் உலகின் உச்சியில் நிற்கும் ஒரு மலை மட்டுமல்ல, மகாதேவன் தியானத்தில் அமர்ந்திருக்கும் புனித சிகரம். காலத்தை கடந்த சக்தி இன்றும் அந்த மலையில் உறைகிறது. ஒவ்வொரு அடியும் ஓம் நம சிவாய என்று ஒலிக்கும் பாதை. மானசரோவர் மனம் தூய்மையாவதற்கான தெய்வீக தீர்த்தம். கைலாஷின் அடியில் அமைந்த மானசரோவர் ஏரி வெறும் நீரல்ல, அது மனதின் மாசுகளை கழுவும் தெய்வீக அமுதம். அந்த நீரை தொடும்போது மனம் அமைதியடையும், ஆன்மா நிம்மதியடையும். இந்த யாத்திரை சிவனை காண மட்டுமல்ல, சுயத்தை உணர்வதற்கு. ஒரு பரிக்கிரமா பாவங்களை கரைக்கும் நம்பிக்கை, ஒரு தரிசனம் பல ஜென்ம புண்ணியத்தின் பலன். ஆனால் உண்மையான பரிசு உள்ளத்தில் கிடைக்கும் மௌனம். தமிழின் ஓசையாய் சிவனை போற்றுவோம். மொழி கடந்தவன், தேசம் கடந்தவன், காலம் கடந்த சிவன் நீ. கைலாஷ் மானசரோவர் நம்மை அழைப்பது ஒரு பயணத்திற்காக அல்ல, ஒரு மாற்றத்திற்காக. ஹார்ஸ் இயர் பிளஸ் ஃபயர். சீன மற்றும் திபெத்திய காலக்கணக்கில் காலம் 60 வருட சுழற்சியாக கணக்கிடப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு சீன ஜோதிடப்படி ஃபயர் ஹார்ஸ் ஆண்டாகும். 60 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் சக்தி வாய்ந்த காலம் இது. மேலும் 60 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் ஃபயர் ஹார்ஸ் வருடம் நம் அனைவரின் வாழ்நாளில் ஒரு முறையாக, அதாவது 2026ஆம் ஆண்டில் வருவதால் இந்த வருடத்தில் நாம் கைலாய மலையை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் தெய்வீகமானதாகவும் வாழ்நாள் புண்ணியம் கிட்டும் வாய்ப்பாகவும் அமையும். திபெத்திய மற்றும் பௌத்த மரபில் குதிரை என்பது ஒரு விலங்கு மட்டுமல்ல, அது சக்தி, வேகம், சுதந்திரம், ஆன்மீக முன்னேற்றம் இவைகளின் அடையாளம். அதனால்தான் குதிரை வருடம் முன்னேறும் வருடம் என்று அழைக்கப்படுகிறது. திபெத்திய ஆன்மீகத்தில் லுங்டா வின் ஹார்ஸ் என்பது மிகவும் முக்கியமான கருத்து. லுங்டா என்பது வாழ்க்கை சக்தி, அதிர்ஷ்டம், ஆன்மீக உயர்வு என்பனவற்றின் ஒருங்கிணைவு. ஹார்ஸ் இயரில் விண்ட் ஹார்ஸ் சக்தி அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் தடைகள் குறையும், தீர்மானங்கள் வலுப்படும், ஆன்மீக பாதை தெளிவாகும். திபெத்திய லாமாக்களின் நம்பிக்கையின்படி ஹார்ஸ் இயரில் செய்யப்படும் யாத்திரை, பரிக்கிரமா, தவம், தியானம் இவை அனைத்தும் பல மடங்கு பலன் தரும். காரணம், இந்த வருடத்தில் உடல், மன, ஆன்மா ஆகிய மூன்றும் வேகமாக ஒத்துழைக்கின்றன. ஹார்ஸ் இயரில் கைலாஷ் யாத்திரை செய்தால் கர்ம சுமைகள் குறையும், வாழ்க்கை சுழற்சியில் மாற்றம் ஏற்படும், மன உறுதி அதிகரிக்கும், ஆன்மீக தெளிவு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் இந்த வருடம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. 2026 என்பது ஒரு சாதாரண ஹார்ஸ் இயர் மட்டும் அல்ல, இது பலருக்கான ஆன்மீக திருப்பு முனை, வாழ்க்கையில் புதிய துவக்கம், கர்ம சுத்திகரிப்பு காலம் என்று ஆன்மீக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். குதிரை வருடம் நமக்கு கற்றுத்தருவது ஒன்றுதான்.
நின்று யோசிப்பதை விட சுத்தமான மனதுடன் முன்னேறத் துணிந்து செல்லுங்கள். இந்த வருடம் மௌனத்தை உடைக்கும், பயம் கரைக்கும், உள்ளுணர்வை தூண்டும். நீண்ட காலமாக யாத்திரை கனவு காண்பவர்கள், வாழ்க்கையில் சிக்கலில் இருப்பவர்கள், ஆன்மீக தெளிவை தேடுபவர்கள், ஒரு மாற்றம் வேண்டும் என்று உணர்பவர்களை ஹார்ஸ் இயர் அழைக்கும். சிறப்புமிக்க இந்த ஹார்ஸ் வருடத்தில் மக்கள் சிவபெருமானின் அருளை கைலாயத்தில் பெற வேண்டும் என்று அனைத்து வசதிகளோடும் பாதுகாப்போடும் சிம்ஹா டூர்ஸ் இந்த யாத்திரையை ஏற்பாடு செய்திருக்கிறோம். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை ஜூன் 18ஆம் தேதி 2026 மற்றும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2026 அன்று கெரோங் எல்லை வழியாக சாலையின் மூலம் நடைபெறுகிறது. இந்த யாத்திரையானது 13 நாட்கள் கொண்டது. குழு முன்பதிவிற்கு 9543134234 என்ற எண்ணுக்கு அழைப்பு அல்லது வாட்ஸ்ஆப் செய்யவும். மின்னஞ்சல் simhatours@gmail.com. இந்த பயணத்திற்கான கட்டணம் நபர் ஒருவருக்கு 2,40,000 ரூபாய். சாலை வழியாக நடைபெறும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மவுண்ட் கைலாஷ் மற்றும் புனிதமான மானசரோவர் ஏரியை தரிசிக்க விரும்பும் பக்தர்களுக்கான ஒரு ஆன்மீக பயணமாகும். இந்த பயணம் காட்மண்டுவிலிருந்து சாலை வழியாக கைலாஷ் மானசரோவர் வரை நடைபெறுகிறது. மவுண்ட் கைலாஷ் ஒரு மலை மட்டுமல்ல, இந்து, புத்த, ஜைன மற்றும் போன் என 4 மதங்களின் நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றாக இணையும் இடமாக இந்த மலை கருதப்படுகிறது. மானசரோவர் மற்றும் ராக்ஷஸ்தல் ஏரிகளுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த மலை இண்டஸ், சட்லஜ், பிரம்மபுத்திரா மற்றும் கர்னாலி என்ற ஆசியாவின் 4 முக்கிய புனித நதிகளின் பிறப்பிடமாக நம்பப்படுகிறது. மானசரோவர் ஏரியில் புனித நீராடல் செய்ய முடியாதவர்கள் அதே நம்பிக்கையுடன் இந்த நதிகளில் நீராடுகின்றனர். மானசரோவர் மவுண்ட் கைலாஷின் வடக்கே அமைந்துள்ள மற்றொரு புனித தலம். மவுண்ட் கைலாஷைப் போலவே இந்த ஏரிக்கும் பல மதங்களில் தனித்த ஆன்மீக மதிப்பு உள்ளது. பக்தி நூல்களின் அடிப்படையில் ஒவ்வொரு மதத்திற்கும் இந்த ஏரியை பற்றிய தனித்த நம்பிக்கைகள் உள்ளன. திபெத் இயற்கை வளம் நிறைந்த அழகான பகுதி. இது சீனாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரை 2026. இந்த யாத்திரையானது காட்மண்டுவில் தொடங்கி மவுண்ட் கைலாஷ், மானசரோவர் சென்று மீண்டும் காட்மண்டுவில் முடிவடையும். வெளிநாட்டு பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் சீன வீசாவிற்காக பயண தொடக்க நாட்களுக்கு 3 நாட்களுக்கு முன்பு காட்மண்டு வர வேண்டும். இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் பயணத்திற்கு 20 நாட்களுக்கு முன்பு பாஸ்போர்ட்டை சிம்ஹா டூருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இந்திய பயணிகள் வாக்காளர் அடையாள அட்டை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். இந்த பயணத்தில் வழியெங்கும் யாத்ரிகர்கள் சௌகரியமாக தங்குவதற்கும் சரியான நேரத்தில் உணவு வழங்குவதற்கு சிம்ஹா டூர்ஸ் ஆகிய நாங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். டே 1 பயண நாள் 1 விமான நிலைய வரவேற்புடன் ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள். மதிய உணவு முடிந்து சிறிது ஓய்வுக்கு பின்பு மாலை 7 மணிக்கு இரவு உணவுக்கு முன்பாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரை குறித்து சுருக்கமான விளக்க கூட்டம் நடைபெறும். இக்கூட்டம் முடிந்தவுடன் இந்த பயணத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்துச் செல்ல பேக், கேப் மற்றும் ஜாக்கெட் ஆகியவை வழங்கப்படும். அதன் பிறகு 3 நட்சத்திர ஹோட்டலில் இரவு உணவு வழங்கப்படும். டே 2 பயண நாள் 2. 2ஆம் நாள் காலை உணவுக்கு பிறகு முழு நாள் சுற்றுலா நடைபெறும். பசுபதிநாத் கோவில், புத்த நீலகண்டா சுயம்புநாத், குஜேஸ்வரி கோவில்களில் மனநிறைவான தரிசனம் கிடைத்த பின்பு மாலை ஓய்வுக்கான நேரம் வழங்கப்படும். பின் பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்படும். 3 நட்சத்திர ஹோட்டலில் காலை, மதியம், இரவுக்கான உணவு வழங்கப்படும். விருப்பமுள்ளவர்களுக்கு காலை 6:30 மணிக்கு எவரெஸ்ட் மலை விமான சுற்றுலா காண்பிக்கப்படும். ஹோட்டலில் இருந்து காலை 5:30 மணிக்கு அழைத்துச் செல்லப்படும். டே 3 பயண நாள் 3. கைலாஷ் மலையை நோக்கி புலம்பெயர்வதற்கு முன்பு நேபாள் எல்லை பகுதியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய விருந்தினர் இல்லத்தில் பகிர்வு முறையில் ஓய்வறைகள் ஒதுக்கப்பட்டு உணவும் வழங்கப்படும். டே 4
பயண நாள் 4. 4ஆம் நாள் நீலம் நோக்கிய பயணம். புலம்பெயர்தலுக்கான ஏற்பாடுகள் முடிந்த பிறகு இருக்கும் இந்த சாலை வழி பயணமானது மிகவும் ரம்யமானதாக இருக்கும். ஒவ்வொரு பேருந்திற்கும் 25 நபர்கள் அமரக்கூடிய வசதியோடு ஆக்சிஜன் சிலிண்டர், முதலுதவி பெட்டி மற்றும் ஒரு வழிகாட்டியும் உங்களோடு பேருந்தில் பயணிப்பார். 4ஆம் நாளும் விருந்தினர் இல்லத்தில் அனைத்து வசதிகளுடன் இரவு தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். டே 5. பயண நாள் 5. சாகா நகரத்தை நோக்கி மலைப்பகுதிகள் மற்றும் சமவெளிகள் வழியாக இயற்கை வளங்களை ரசிக்கக்கூடிய ஒரு ரம்மியமான பயணம். சாகா நகரத்தினை நாம் அடைந்தவுடன் 3 நட்சத்திர ஹோட்டலில் 2 அல்லது 3 நபர்கள் பகிர்ந்து கொள்ளும்படி அனைத்து வசதிகளுடன் ஓய்வறைகள் ஏற்பாடு செய்யப்படும் மற்றும் காலை, மதிய, இரவு உணவு வழங்கப்படும். டே 6. பயண நாள் 6. அனைவரும் அதி ஆர்வமாக காத்திருக்கும் மானசரோவர் ஏரியை நோக்கிய பயணம். 450 கிலோமீட்டர் தொலைவை சென்றடைய 7 முதல் 8 மணி நேரம் ஆகும். செல்லும் வழியெங்கும் சிவநாமம் எதிரொலிக்க, ஏரிக்கரையில் தங்கி 7 ஜென்ம பாவங்களை கழுவ புனித நீர் சேகரித்து 90 கிலோமீட்டருக்கு மானசரோவர் வாகன பரிக்கிரமா செய்யப்படும். காலை, மதியம், இரவு 3 வேளைக்கான உணவும் சிவனின் ஆசியோடு வழங்கப்படும். டே 7. பயண நாள் 7. புனித நீரில் நம் பாவங்களை கழுவ நாம் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். வயதானவர்கள் குளிர்ந்த நீரில் குளிப்பதற்கு சிரமம் இல்லாமல் அந்த புனித நீரால் அனைவரும் தூய்மையாவதற்கு சுடுநீராக மாற்றி வைக்கப்பட்டிருக்கும். பிறகு உடை மாற்றுவதற்கான வசதியும் அமைக்கப்பட்டிருக்கும். மானசரோவர் ஏரியின் புனித நீரில் நீராடிய பின்பு தெய்வத்தை பூஜிப்பதைக் காட்டிலும் சிறந்த பணி இருக்கிறதா என்ன? ஏரிக்கரையிலேயே அனைவரும் ஒன்றாக கூடிய பின் சிவபெருமானை மனம் நிறைய பூஜித்து வழிபட்ட பின் மாலை 4 மணிக்கு டார்சென் நோக்கிய பயணம் தொடரும். செல்லும் வழியில் விருந்தினர் இல்லத்தில் இரவு தங்குவதற்கான ஏற்பாடுகளை செவ்வனே நாங்கள் செய்து வைத்திருப்போம். டே 8. பயண நாள் 8. 2026 ஹார்ஸ் இயர் என்று அழைக்கப்படும் இந்த சிறப்புமிக்க வருடத்தில் 12 வருடங்களுக்கு ஒருமுறை வரும் இந்த கும்பமேளாவில் கைலாயமலையை ஒருமுறை சுற்றி வந்தால் 13 முறை பரிக்கிரமா செய்ததற்கான பலன் கிட்டும். கைலாயமலையின் தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் யமனின் ஆலயமான யமத்வார் ஆலயத்தில் சென்று வழிபட்டு யமனின் ஆசி பெற்று பரிக்கிரமாவின் முதல் நாளை துவங்குகிறோம். பரிக்கிரமாவின் முதல் நாள் 14 கிலோமீட்டர் கொண்டது. டே 9. பயண நாள் 9. விடியற் காலை தரபுக்கில் காலை உணவை முடித்துவிட்டு சரண் ஸ்பர்ஷை தூரத்தில் இருந்தே தரிசனம் செய்து கொள்கிறோம். சிவபெருமானின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே கடினத்தை கடந்த பக்தியுடன் பரிக்கிரமா செய்கிறோம். மேலும் பயணம் செய்து புண்ணிய ஏரியாக கருதப்படும் கௌரி குண்ட் ஏரியை தரிசனம் செய்து டூல் புக் அங்கே விடுதியில் இரவு தங்குகின்றோம். டே 10. பயண நாள் 10. 10ஆம் நாள் கைலாய யாத்திரையின் 42 கிலோமீட்டர் தொலைவு கைலாய 3 நாள் பரிக்கிரமாவை நிறைவு செய்கிறோம். பயண நாள் 11. 11ஆம் நாள் யாத்திரையை முடித்து திரும்பும் பயணம். பயணத்தின் நடுவே அனைத்து வசதிகளோடு விருந்தினர் இல்லத்தில் இரவு ஓய்வு. டே 12. பயண நாள் 12. மானசரோவர் நோக்கி சென்ற பயணத்தில் சுயத்தை தேடி ஈசனின் சுவாசக் காற்றால் தூய்மையடைந்து மன நிறைவுடன் ரசூவாகட்டி எல்லை வழியாக காட்மண்டு திரும்புகிறோம். டே 13. பயண நாள் 13. விமான நிலையம் மாற்றம். கைலாஷ் யாத்திரை நிறைவு சான்றிதழ் மற்றும் மொமெண்டோ வழங்கப்படும். விமான நேரத்திற்கு 1 அல்லது 2 மணி நேரம் முன்பாக விமான நிலையம் கொண்டு செல்லப்படுவீர்கள். காலை உணவு வழங்கப்படும். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை ஒரு சுற்றுலா அல்ல, ஒரு சவாலும் அல்ல. இது நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒரு ஆன்மீக பயணம். ஒவ்வொரு அடியும் ஒரு பிரார்த்தனையாக மாறும்போது உடல் சோர்ந்தாலும் மனம் தெளிவடைகிறது. கைலாஷ் நாம் சென்ற இடம் அல்ல, நாம் திரும்பி வரும்போது நம்முள் இருந்து கொண்டு வரும் ஒரு அமைதி. இந்த யாத்திரை முடிகிறது, ஆனால் அதன் ஆன்மீக தாக்கம்
வாழ்க்கை முழுவதும் தொடர்கிறது. மனமும் உடலும் ஒரு சேர அமைதி பெற்று தெய்வத்தன்மையை அடைய இந்த கைலாய யாத்திரை உதவும். அதையே நம் யாத்ரிகர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் சிம்ஹா டூர்ஸ் மிகவும் சிறப்பாக இந்த கைலாய யாத்திரையை வழிநடத்துகிறோம். இந்த யாத்திரையானது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் என்று 4 பேட்சுகளாக நடைபெறவுள்ளது. இந்த காணொளியை கண்டுகளித்த அனைத்து ஈசனின் பக்தர்களுக்கும் சிம்ஹா டூர்ஸின் மனமார்ந்த நன்றி. ஓம் நம சிவாய.